மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் வந்து ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிறது அதிகமாக பேசப்பட்டது. அந்த 29க்குள்ள ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா? என்னை பொறுத்தவரை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைவு தான் ரெண்டு பேருக்குமே நன்மைங்கிறது என்னோட கருத்து. அவங்க தான் முடிவு பண்ணணும். கூட்டணியாக போகிறது தான் நன்மைங்கிறது என் கருத்து. 31ல் ஒரு பக்கம் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துடணும், தாவேக்கா வந்து ஒரு பக்கம் தேர்தலை சந்திக்கும், தனுஷும் வந்து கட்சி தொடங்கிடுவார். அப்படிதான் இருக்கு. தனுஷு அண்ணாமலை எல்லாம் வந்து தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸு. விஜயோட வெற்றி அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுத்துருக்குது. அண்ணாமலை விஜய் ரூட்லேயே போகிறாரு. காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் எல்லாரும் எடப்பாடியும் ஸ்டாலினும் காங்கிரஸ் அடிக்கும்போது அண்ணாமலை எதிர்பாராத விதமாக விஜய் ரூட்டில் போய் பிஜேபிக்கு எதிரான அந்த எதிர்ப்பை மைல்டாக பண்ணுறாரு. தனுஷு வந்து பிளண்டாக இன்டைரக்டாக விஜய் எதிர்ப்பை தான் கையில் எடுக்கிறாரு. யாரோ பேக் ஹேண்ட்லேருந்து இயக்குறாங்களா இல்லை அவரா வாலின்ற பேக் ஹேண்டு ஃப்ரண்ட் இல்லை விஜயனுடைய வெற்றி அவருக்கு ஏதோ உத்வேகத்தை கொடுத்துருக்கு, மக்கள் பணியெல்லாம் பண்ணலாம். ரங்கநாதன் வரக்கூடாது அந்த தம்பி பாருன்னா அவர் இப்போ இளைஞர் படத்தில் அந்த செல்போன் மாறுற மாதிரிலாம் ஒரு படம் எடுத்தானே, பிரதீப் ரங்கநாதன் அவன் வரக்கூடாது. அதெல்லாம் சிவகார்த்தியன் நம்ம தம்பி. அவர் வந்து விஜய் அவரை அடுத்து அவர் தான் வருவார் நினைக்கிறேன். இல்லை விஜய் வந்து அவருக்கு வந்து துப்பாக்கி கொடுத்தாரு. இப்பவும் அவர் விஜய் வெற்றி பெற்றதை போய் பார்த்துட்டு வந்துட்டாரா? ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா கட்டி பிடிச்சி. தனுஷ் இன்னும் பார்க்கல, ரஜினி பார்க்கல, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. பார்க்காதவங்கெல்லாம் வேற திசையில் இருக்காங்கன்னு அர்த்தம். பார்த்தவங்கெல்லாம் வந்து ஒருவேளை முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருப்பாரோ ரஜினிகாந்த் தனுஷ் நம்ம இது மாதிரி பின்னாடி ஒரு திட்டம் வச்சிருக்கோம், அதனால வந்து நம்ம மீட் பண்ணா ஏதாவது. தனுஷ் வந்து திறமையான நடிகர். ஓவர் த ஹெட் ஆஃப் ரஜினிகாந்த் ஒரு மார்க்கெட்டிங் அவருக்கு இருக்குது. மேலே வர வேண்டியவர் புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் சுள்ளான் ரெண்டு படமும் விழுந்ததில் பெரிய உயரத்துக்கு வர முடியல. ஆர்டிஸ்டிக் டேலண்டில் இவர் வெற்றிமாறன் படங்களில் வந்து அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டை கொடுத்தது. அட்டோனி பிரிவு சகோதரருங்கிற ஒரு பார்வை அவரை பற்றி மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அவர் ஆன் ஹிஸ் ஓன் அவர் வராரு, அவ்வளோதான். இப்போ லிங்கா வந்து அவருக்கு மகன் ஃபஸ்ட்டா, ரஜினிக்கு பேரன் ஃபஸ்ட்டா? தனுஷுக்கு மகன் தானே ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துல தனுஷ் அவராக தான் இருக்கிறார். ஒரு பக்கம் பாஜகங்கிறாங்க, இன்னொரு பக்கம் எங்க இயக்கக்கூடியவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா இயங்குறவங்களுக்கும் சிக்கலுங்க. அவர் தானே தான் இயங்குறாருங்க தனுஷ். தாவேக்காவே பாஜக தான் இயக்குது அப்படின்லாம் ஆளூர் சானவாஸ் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பாஜக எந்த கட்சியை தான் இயக்கலை, எல்லாத்தையும் தான் பாஜக தமிழ் மண்ணில் இயக்குறாங்க. அதுதான் கேட்க வரேன், எத்தனை பேரை தான் சார் பாஜக இயக்குது தமிழ்நாட்டில்? தாவேக்காவை இயக்குது. தனுஷ் இண்டிபெண்டான ஒரு திரைக்கலைஞர், விஜய் இண்டிபெண்டான லீடர். ஹீ இஸ் காலிங் த ஷாட்ஸ். அவர் பிரச்சனை இல்லாத இடங்களில் யாருக்கும் டெலிகேட் பண்ணலாம். புஷி ஆனந்துக்கோ தனுஷுக்கு அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குமா? முதல்ல தமிழ்நாட்டில் அவர் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் வந்து நடித்து அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த அலை தனுஷுக்கு வந்துருமா? அதாவது தனுஷை பற்றி இப்படி பேசுகிறதே அவருக்கு ப்ளஸ் தான். மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். அன்னைக்குள்ள சூழல் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். இப்போவே கூட சீமான் வந்து பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக அந்த உள்ளொதுக்கீடு மேட்ரை ஈரோடு கிழக்கில் பண்ண மாதிரி வடதமிழகத்தில் பண்ணியிருப்பாருன்னா அவரோட தாக்கம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த போலரைசேஷன் அருந்ததிகள் மத்தியில் திமுகவுக்கும் லாபத்தை கொடுத்துருக்கோம். இது காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் நின்று இருப்பாருன்னா நான் தலித் வாக்குகள் வந்து எடப்பாடி சைடு பெரிய அளவில் போயிருக்கும். தலித் வாக்குகள் வந்து திருமாவளவன் அணியில் பெருசாக கன்சால்டேட் ஆகிருக்கும். திருமாவளவன் இதில் ஒரு பெரிய லீடர் அங்கே நின்றுப்பார். பொன்னார் அண்ணனுக்கு நார்வேல டிக்கெட் கொடுத்துருந்தா பாஜக மூணாவது போயிருக்காது, இந்து கிறிஸ்டின் கன்சால்டேஷன் வந்திருக்கோம். திருப்பரங்குன்றத்தில் அந்த இஷ்யூவை அரசியல் கட்சிகள் இது எடுத்திருந்தாங்கன்னா வேறு மாதிரி போயிருக்கோம். அதே மாதிரி அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தாருன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாமே சூழ்நிலைகள் தான் ஒரு தலைவரை தூக்கி விடுறது, தாழ்த்தியும் போகுது. இந்திரா காந்தி ஆதரவில் 55 விழுக்காடு இந்திரா காந்தி கருணாநிதி எம்ஜிஆர் எடுத்த இடத்துல எம்ஜிஆரை வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு பேசி ஆண்டி காமராஜ் ஓட்டை எம்ஜிஆர்கிட்ட கலைஞர் இழந்தார். நீங்களே வந்து 69ல் கன்னியாகுமரியில் கிருஷ்ண வகை ஒரு மிலிட்டன் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ஊரில் திமுகங்கள் மதுரமுத்தெல்லாம் கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தாங்க. உள்ள நுழையவே முடியாது. பொன்னப்பநாடார் போய் வெறியானுக்குன்னு சொல்கிறான், அவுத்து விடையான்னு சொன்ன முறை தான் அது நடந்தது. ஸோ வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். அந்த மாதிரி கேரளாவில் உள்ள நாயர்கள்லாம் வந்து காமராஜருக்காக ஒர்க் பண்ணாங்க. ராஜாஜி சொல்லியும் வடீஸ்வரம் பிராமணர்கள் காமராஜுக்கு தான் அதிகம் ஓட்டு போட்டாங்க. ஈழவர்கள் எல்லா ஜாதியுமே காமராஜுக்கு அதிகம் போட்டு, மீனவர் தவிர எல்லா ஜாதியுமே
காமராஜுக்கு அதிகம் போட்ட இடத்த நாடாளுமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல்னு கலைஞர் வந்து அந்த வெற்றியை கொச்சப்படுத்தி ஒரு இதை பண்ணார். அதே கலைஞர் வந்து 71 ஆண்டி காமராஜா, நாடார்களுக்கும் காமராஜுக்கும் எதிராக 55 விழுக்காடு வாக்கு பெற்றவர். எம்ஜிஆர் போனதும் பதறிப்பை நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரணும்னு சொன்னதில் அவர் 30 விழுக்காடு எடுத்து நம்பர் 1 ஆகி எம்ஜிஆர் நம்பர் 2 போன்ற இடத்துல எம்ஜிஆர் 30 விழுக்காடு 30.3 எடுத்து நம்பர் 1 ஆட்டும் இவர் நம்பர் 2 ஆட்டம் ஆயிட்டார். ஸோ ஒரு தலைவருக்கு வெற்றிங்கிறது மற்ற பிளேயர்ஸ் தப்பாக ப்ளே பண்ணுறானா சரியாக ப்ளே பண்ணுறானா எப்படி ப்ளே பண்ணுதுன்னு பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் இருக்குது. சும்மா வெறும் கம்பாரிசன் மட்டுமே போதாது, காலமும் நேரமும் சூழ்நிலையும் சரியாக வந்தால் யாருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும். தனுஷ் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது சரியா இருக்குமா, இல்லை அதிமுகக்குள்ளே அவர் போனால் கட்சி இன்னும் பலப்படுத்தலாம் இல்லையா? இது அதிமுகக்குள்ள அவர் போறாருங்கிற மாதிரி ஒரு வதந்தி ஓடிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. போனால் நல்லா இருக்குமா? எடப்பாடி ஏற்றுப்பாரா? இல்லை, அவர் அதிமுக நல்ல ஒரு அவர் அதிமுக சைடு மாதிரி எதுவும் பேசலையே, அவரை முன்னிறுத்தி தானே பேசுறாரு. இல்லை, இளைஞர்கள் ஒரு பக்கம் அங்கே வந்து நிறைய பேர் போகிறத பார்க்குறோம். சிங்கை ராமச்சந்திரன்லாம் கிளம்பி போயிட்டாரு அங்கேருந்து. அது வேற விஷயம். தனுஷ் வந்து தன்னை முன்னிறுத்தி தானே அந்த களத்துக்குள்ளே வர்றார். அவர் வந்து தன்னை ஒரு தலைவராக முன்னிறுத்தி தானே வர்றார். அங்கே அதிமுக ஆப்ஷன் வந்து கிடையாது. கண்டிப்பாக இல்லை, இனிமேல் வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து அண்ணாவை எடுத்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணார். எம்எல்சி பதவியெல்லாம் ரிசைன் பண்ணி அண்ணாவை அவமானப்படுத்தினார். அண்ணா எனக்கு தலைவரே இல்லைன்னு சொன்னார். அண்ணா பொறுத்துக்கிட்டாருன்னா அன்றைக்கி அது வளருங்கட்சி அந்த கட்சியோட பலமே 15-20 விழுக்காடு வாக்கில் தான் இருந்தது. அப்போ இவர் நமக்கு போட்டியாளர்கள்னு பொறுத்துக்கிட்டார். இப்போ வந்து இன்னொரு ஹீரோ நடிகரை இன்னொரு தலைவர் வந்து பொறுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுவார்னு நான் நினைக்கல. அது யாராக இருந்தாலும் சரி. அதுதான் ஜெயலலிதா வந்து மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்களா? அதான் ஜெயலலிதா வந்து ராமராஜனை கூட்டத்தோட நீக்கிட்டாங்க. சரத்குமாரை ராதிகாவை நீக்கி சரத்குமாரை தட்டி விட்டுட்டாங்க. பாக்கியராஜை சேர்க்கல, சத்யராஜை சேர்க்கல, தென் கார்த்திகை சேர்க்கல. இவ்வளவு இதுவும் ஜெயலலிதா பண்ணாங்கன்னா இன்னொரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு லீடர் வந்து இன்னொரு சினிமா ஹீரோவை ஏற்றுக்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை ஏன் சார் ஒரு வருஷம் நான் எதுவும் பெருசாக பேச மாட்டேன், பொறுத்திருந்து நம்ம விளையாடுவோம் அப்படிங்கிறாரு அரசியல்? அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இன்னைக்கு காவிரி விஷயலையும் அமைச்சர்கள் இஷ்யூலையும் தென் ஊழல் இஷ்யூலையும் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் அண்ணாமலை இருக்கிறார். கட்சி தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் பேசுறலாம் பார்த்தா ஒரு வருஷத்தில் இவர் தொடங்குற மாதிரி தெரியல. என்னோட கணிப்பு 29க்கு மேலே தொடங்கலான்னு நான் கருதுறேன். அதுவே ரொம்ப லாங் பீரியட் இருக்குல்ல. இல்லை, என்ன திட்டத்தில் அவர் இருக்கார்? அவர் பாஜக தான் இறக்கி விட்டுருக்கா, திரும்ப அதே இடத்துக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது. பாஜக இறக்கி விட்டுன்னு சொல்லவங்க எல்லாம் வாயடிச்சு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காவிரி பிரச்சனையில் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாரு. அவர் தமிழ்நாடு நலன் சார்ந்து வரும்போது இது யாராக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு தான் கட்சி விட்டு வெளியே வந்தார். இல்லை, இன்னைக்கு காவிரி பிரச்சனையில் காங்கிரஸை குறை சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. 2 மந்திரியும் ட்ராப் பண்ண சொல்கிறாப்புல. ஸ்டாலின் காங்கிரஸை உண்டிலணி பண்ணிடணும்னு இருக்கிறாரு. சீமான் காங்கிரஸை அடிக்கிறாரு. இவர் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு இது பண்ணும்போது இவர் பாஜக பி டீம்ங்கிற அந்த பிரச்சாரத்தில் அடிபடுதில்லை. பாஜக எதிர்ப்பாளர்கள்லாம் இவர் பாஜகவுக்கு நம்மள பாஜக பி டீம்னு சொல்றாங்க, அதனால நம்ம விஜய்க்கு ஆதரவா ஒரு வருஷம் செயல்படுவோம் அப்படின்னு அப்படி எதுவும் களத்தில் இறங்கிட்டாரு. அது நீங்க அப்படி யூகிச்சா நான் என்ன செய்ய முடியும்? அது அவங்கவுங்க யூகம் தான். யானையை பார்த்த பார்வை. ஏன்னா அவரு மற்ற திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ வந்து விஜய் கட்சிக்காரங்களை விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடுமையான விமர்சனம் அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை எந்த ஒரு விமர்சனமே கட்சியினர் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது இல்லை. மாற்றம்னு விஜய்க்கு விழுந்த வாக்கில் தான் சிஎம் கேண்டிடேட்டாக 2024னா கணிசமான பகுதி தனக்கு விழுந்திருக்குன்னு அவர் கணக்கு போடலாம் அண்ணாமலை. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. விஜய் எதிர்க்கக்கூடிய சக்தியா இப்போ யார் இருக்க போறா? உதயநிதியா, தனுஷா, வேற யார் வர போறாங்க? யாரும் இல்லை, இப்போதைக்கு யாரும் இல்லை. யாரும் இல்லைங்கிறதா உண்மை. மும்மணி ஆயிற்று காலம். விஜய் 35 வந்துட்டார். ஆளுங்கட்சி அதிகார பலம் வந்துட்டு. இந்த 6 பேருக்கும் சேர்ந்து ஒரு 6 விழுக்காடு இருக்காது. ஆளுக்கு ஒரு விழுக்காடு வைங்க குறைஞ்சபட்சம். காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ 6 விழுக்காடு இருக்காது. என்ன திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு விழுக்காடே கிடையாது, அந்த ஓட்டு தான் 35 வந்திருக்கு. விழுந்த 31 29 எங்க ஓட்டு? திமுக காரங்க இன்னும் நம்புறதே இல்லை சார். திமுக காரங்கள்ட்ட நம்ம பேசும்போதும் சரி, ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போதும் சரி, ஆனரில் பேசும்போது கூட அவங்க ஒரு ஃப்ளூக்கில் வந்துட்டாங்க, அவ்வளோதான், அடுத்த தடவைலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் பேசுகிறாங்க. இன்னும் அது அவங்க கருத்து. என் கருத்தை தானே கேட்டீங்க. 41க்கு மேலே இருக்கும். ஸ்டாலின் 25 வச்சு 41 பிடிச்சிட முடியாது. எடப்பாடி 27 வச்சு 41 பிடிச்சிட முடியாது. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. விஜய் வந்து அகடாக இருக்கிறார். அதிகார பலம், கூட்டணி பலம். விஜய்ங்கிறதோட
விஜய் அலையன்ஸ், 4 பார்ட்டி அலையன்ஸ். ஸ்டாலினுக்கு பெருசாக அலையன்ஸ் இல்லை. இந்த கட்சிகளெல்லாம் வந்து ஸ்டாலினை நம்பி தோத்ததுனால தான் விஜய்கிட்ட போயிருக்காங்க. ஸ்டாலின்கிட்ட அதிகாரம் இல்லாதனால தான் விஜய்கிட்ட போயிருக்காங்க. இந்த சந்தர்ப்பவாதம், இந்த பச்சோந்தித்தனம், இந்த அரசியல் அறமற்ற செயலுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறத ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு தூங்கிக்கிடுறது, இது தமிழ்நாட்டில் கேடுகட்டத்தனமாக நடந்துகிட்டு இருக்கு. அது இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும்போது இந்த கட்சிகள் வந்து மக்களவைத் தேர்தலில் தோற்கடிக்கப்படும். இவ்வளோ சந்தர்ப்பவாதம் அரசியலுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.